சரி, நம்ம யூடியூப்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ சில பேர் சொல்லுவாங்க, மாசம் நீங்க ரூ. 500 கட்டினா போதும். நம்மளுக்கு வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு 1 கோடி வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? நீங்க நினைப்பீங்க, ஏன்னா மாசம் ரூ. 500 மட்டும் தான் கட்டுறோம். நம்ம கட்டுற அமௌண்ட் கிட்டத்தட்ட 30 வருஷம் கட்டினாலே கிட்டத்தட்ட அது 3 லட்சம் 4 லட்சம் தான் இருக்கு. ஆனா எப்படி அவங்க 1 கோடி நம்மளுக்கு தராங்க? எப்படி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஒரு என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். கம்பெனி டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க நம்ம அமௌண்ட்டை வச்சுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் வியூவா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசிக்கா டேர்ம் இன்சூரன்ஸா என்னன்னு வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்னா உங்க ஒரு ஒரு உங்க லைஃபுக்கு ஒரு இன்சூரன்ஸ். ஓகே, இன் கேஸ் நீங்க இல்லாத காலத்துல உங்க ஃபேமிலிக்கு உதவுறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு இன் கேஸ் உங்களை சார்ந்து ஃபேமிலியில எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போறது பெட்டர். ஏன்னா வந்து நீங்க இல்லாத காலத்துலயே அவங்க வந்து அவங்க லைஃப் நீங்க அவங்க ரன் பண்ணணும். ஓகே, சோ நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல நம்ம மந்த் பிரீமியம் சொல்லுவாங்க, மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டுவோம். அது பேர் பிரீமியம். ஓகேவா? இந்த பிரீமியம் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஆளுக்கு பொறுத்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன என்ன வேரி ஆகும்னா ஒரு ஒரு ஆளுக்கு பொறுத்தவரை பிரீமியம் பொறுத்தவரை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்க லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 23 வயசுலயே நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பிரீமியம் கம்மியா தான் இருக்கும். 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட கவரேஜ் அமௌண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு அமௌண்ட் வரணும் ஒரு கவரேஜ் இருக்கும். 25 லட்சம், 50 லட்சம், 75 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 5 கோடி, அது மாதிரி கவரேஜ் அமௌண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த கவரேஜ் அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க பிரீமியம் ஆகும். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 கோடி கவரேஜ் எடுக்கிறீங்க, 23 வயசுல எடுத்தீங்கன்னா ஒரு 600 ரூபா டு 500, 500 டு 600 ரூபாக்குள்ள தான் இருக்கும். அதுவே வந்து நீங்க 35 வயசுல அந்த 1 கோடி கவரேஜ் எடுக்கிறீங்கன்னா நீங்க 800 ரூபா கட்டணும். ஓகேவா? சோ இது என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க இயர்லியரா சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் அமௌண்ட் கம்மி. நீங்க அது 40 வயசுல 35 வயசுல அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கவரேஜ் அமௌண்ட் லைக் சாரி பிரீமியம் மந்த்லி பிரீமியம் கட்டுற அமௌண்ட் வந்து அதிகம். ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகும் பேசிக்கலி. ஓகே, சரி, ஓகே, நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், டேர்ம் இன்சூரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுது. ஓகேவா? ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி நம்மளுக்கு வந்து மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஒரு 600 ரூபாய் 700 ரூபா தான் கட்டுறோம். ஆனா உங்களுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் 1 கோடி தராங்களே, எப்படி ப்ராஃபிட் பண்றாங்கன்னு ஒரு திங்க் பண்ணிருக்கீங்களா? சோ ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட நான் அந்த இதை சொல்றேன். ஓகேவா? சோ ஒரு 1000 பேர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டா வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆவரேஜா 1000 பேர் 1000 ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, சோ எவ்வளவு மொத்தமா அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருப்பாங்க? 1000 இன்ட்டு 1000 10 லட்சம் அமௌண்ட் பேர் மந்த்துக்கு வந்து 10 லட்சம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன ரியாலிட்டினா, அந்த 1000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷத்துல ஒரு லாஜிக் படி பார்த்தோம்னா ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுப்பாங்க. ஓகேவா? டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்னா உங்க ஹெல்த் டீடைல்ஸ் ஃபுல்லா நீங்க கொடுத்தாலும் உங்களோட வந்து ரெகுலர் ஹேபிட், நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்பே நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா? சோ அதெல்லாம் சொல்லி பேஸ் பண்ணி உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேர்ல ஒரு 2 பேர் 3 பேர் இறக்கலாம் சான்சஸே இருக்கு, ப்ராபபிலிட்டி படி பார்த்தலாம். ஏன்னா வந்து டேர்ம்ஸ் எடுக்கிறப்ப அவங்க எல்லா ஹெல்த் செக்அப் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த நோய் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகமாகும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் டிசீஸ் இருக்கு, மேபி இந்த டிசீஸ்ல இறக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து ஒரு 50% இருக்கு. இறக்கலாம் இல்ல இறக்காம இருக்கலாம் ஒரு 50%. ஸோ அது மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரீமியம் உங்களுக்கு அதிகமாயிரும். ஓகே, மந்த்லி நீங்க கட்டுற பிரீமியம் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த 1000 பேர்ல ஒரு 2 3 பேர் இறக்க தான் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 2 3 பேர் இறக்குற சான்சஸ்லயும் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 3 பேருமே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ராப்பரா சொன்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் இறந்தாங்கன்னா கண்டிப்பா கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வேற ஏதாச்சும் லைக் ஹார்ட் அட்டாக் அது மாதிரி சின்ன சின்ன டிசீஸ் ஆக்சிடென்ட் அது மாதிரி இறந்தா கண்டிப்பா கிளைம் பண்ணிக்கலாம். ஈவன் தோ ஆக்சிடென்ட்ல அவங்க ஹெல்மெட் போடாம ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி இறந்தா கண்டிப்பா கிளைமே பண்ண முடியாது. ஓகேவா? டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை. ஓகே, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப நீங்க சொல்லிருப்பீங்களா, எனக்கு வந்து இந்த நோய் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த அவங்க சொன்ன நோயில நீங்க இறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு டிசீஸை வந்து மறைக்கிறீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகமா மந்த்லி கட்ட வேண்டியதா இருக்கு, ஸோ அதுக்காக நான் வந்து அந்த நோய் ஏதாச்சும் மறைச்சுக்கிறேன் சொல்லிட்டு நீங்க அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க ஓப்பனா சொல்லிருங்க அவங்ககிட்ட. ஸோ அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல உங்க ஃபேமிலி நீங்க போனதுக்கு அப்புறம் கிளைமே பண்ண முடியும். ஓகே, ஸோ 1000 பேர்ல 2 3 பேர் தான் ப்ராபபிலிட்டி பார்த்தா, ப்ராபபிலிட்டி வரை பார்த்தோன்னா ரொம்ப ரேர் கேஸ், 2 3 பேரே கிளைம் பண்ற ரேர் கேஸ். ஓகேவா? ஸோ 2 3 பேர் தான் கிளைமே பண்ண முடியும். ஓகே, இந்த 1 கோடியே இந்த வருஷத்துக்கு 2 3 பேர் தான் கிளைமே பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ப்ராபபிலிட்டி படி பார்த்தோன்னா. ஓகே, இதுலயே கிட்டத்தட்ட மீதி பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மந்த்லி வந்து 10 லட்சம் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு எப்படின்னா ஒரு லைக் அசட் கேட்டகரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. லைக் ஒரு 6 to 7% தரதை வந்து சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாசம் மாசம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை நீங்க வந்து
ரெகுலரா பிரீமியம் கட்டினா மட்டும் தான் கிளைமே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்றேன். ஜனவரி மாசம் கட்டிட்டேன், பிப்ரவரி மாசம் கட்டிட்டேன், மார்ச் கட்டிட்டேன், ஏப்ரல் மே நான் கட்டல. ஆனா ஜூன் ஜூலைல நான் ஏதோ ஒரு உடம்பு முடியாம இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் அப்ப போய் என் ஃபேமிலி நினைச்சு கிளைம் பண்ணாலுமே கிளைம் பண்ண முடியாது டேம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை. சோ டேம் இன்சூரன்ஸ் நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணா மட்டும் தான் கட்டவே முடியும். ஸோ டேம் இன்சூரன்ஸ் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ டேம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை அது வந்து எந்த ஏஜ் வரைக்கும் நீங்க டேம் இன்சூரன்ஸ் போடணும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து போடலாம். உங்களுக்கு வந்து 70 வயசு வரைக்கும் கவர் ஆகணும், 80 வயசு வரைக்கும் கவர் ஆகணும், அது மாதிரி போட்டு நீங்க பண்ணணும். ஓகே, நீங்க 60 வயசு வரைக்கும் போட்டுருக்கீங்க. நீங்க இன்கேஸ் 60 வயசு தாண்டி ஒரு நாள் 2 நாள் தள்ளி போனா நீங்க டேம் இன்சூரன்ஸை கவர் பண்ண முடியாது லாஜிக் படி பார்த்தா. ஸோ அது கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் பிசினஸ் மாடல். ஓகேவா? நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா வரும். ஸோ இதுல ப்ராபபிலிட்டி படி பாத்தீங்கன்னா அதுல பாதி பேர் கிளைமே பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்ல பாதி பேர் பாதி தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டுறது மறந்துட்டு சரி வேணாம்னு விட்டுருவாங்க. ஓகே, அவங்களால கிளைம் பண்ண முடியாது. இன்கேஸ் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்தா கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆக்சிடென்ட்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இறந்திருந்தா கண்டிப்பா கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நீங்க சொல்லாத நீங்க ஒரு டிசீஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு அப்பவே. ஆனா அது சொல்லாம மறைச்சிட்டு நீங்க டேம் இன்சூரன்ஸ் கட்டி அதே டிசீஸால இறந்தீங்கன்னா அப்பயும் கிளைம் பண்ண முடியாது. சோ இதுலயே பாதி பீப்புள்ஸ் அவாய்ட் ஆயிருவாங்க. ஓகேவா? சோ ஒரு 1000 பேர்ல ஒரு 500 பேரோ 400 பேர் தான் கரெக்டா உருப்படியா வந்து கரெக்டா டேம் இன்சூரன்ஸை போட்டு கரெக்டா எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி கட்டிட்டு இருந்திருப்பாங்க 400 பேர். அந்த 400 பேரிலுமே ப்ராபபிலிட்டி படி வருஷத்துக்கு 2 ஒரு 3 ஆறு ஒரு ஆளு இல்லாட்டி யாருமே இறக்காம இருக்கதான் ப்ராபபிலிட்டி அதிகம். ப்ராபபிலிட்டி சான்சஸ் படி பார்த்தலாம். சோ மீதி இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நான் சொல்றது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். 1000 பீப்புள் இருக்காங்க, 1000 போறாங்க சொல்லிட்டு மாசம் 10 லட்சம் வரும் சொல்றேன். ஆனா டேம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 லட்சம் பீப்புள் 2 லட்சம் பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2 லட்சம் 3 லட்சம் பீப்புள் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மந்த்லி பிரீமியம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது பெரிய பெரிய அமௌண்டா இருக்கும். ஸோ மாசத்துக்கே உங்களுக்கு 100 கோடி 50 கோடி 60 கோடி அது மாதிரி கூட வரலாம் பிரீமியமே மந்த்லி கலெக்ட் பண்றது. சோ அதை வச்சு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டகரியில போட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் மூலம் லைக் யாராச்சும் அந்த அந்த குறிப்பிட்ட டைம்ல இறந்தா அந்த இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ மீதி இருக்க நம்ம கட்டுற பிரீமியம் எல்லாமே கம்பெனிக்கு தான் போகும். சோ இதுதான் டேம் இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? டேம் இன்சூரன்ஸ்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் இருக்கிறது. நம்ம இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் டேம் இன்சூரன்ஸ். ஓகே, டேம் இன்சூரன்ஸ் ரொம்ப 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 நல்லது. ஓகே, நீங்க டேம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுங்க. நம்ம இல்லாத காலத்துல நம்மள டிபெண்ட் பண்ணி இப்ப இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம இல்லாதப்ப அவங்களோட சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஃபேமிலியில என்னென்ன கடன், என்னென்ன எவ்வளவு கடன் இருக்கு, இன்கேஸ் நீ இல்லாதப்ப லைக் உங்க ஃபேமிலி எவ்வளவு வருஷம் சர்வே ஆகலாம், சர்வே ஆகிறதுக்கு ஒரு 20 வருஷம் 15 வருஷம் நான் இல்லாதப்பவே அவங்க ஃபேமிலி சர்வே ஆகணும், ஒரு 5 to 6 இயர்ஸ் சர்வே ஆகணும், சரி ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டேம் இன்சூரன்ஸ் ஒர்க்கானது. நான் சொன்ன ரிமைனிங் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, கிளைம் போகாத அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. லைக் கிளைம் வராத அமௌண்ட் டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்கேஸ் யாராச்சும் இறந்துருந்தா கூட அவங்களுக்கு இது செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ டேம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப நீங்க பார்த்து எடுங்க. ஓகேவா? இதுதான் மேட்ரு. அண்ட் ஆல்சோ பீப்புள்ஸ் என்ன புரிஞ்சுக்கலாம், டேம் இன்சூரன்ஸும் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து குழப்பிக்கிறாங்க. டேம் இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ஓகேவா? சில பேர் என்ன சொல்றாங்க, டேம் இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து ஒரு நிறைய இப்ப எல்லாம் நிறைய யூலிப்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இன்வெஸ்டே இது பண்ணி யூலிப் எல்லாம் போட்டுறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தனியா பண்ணுங்க, இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ் தனியா போடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் டேம் இன்சூரன்ஸ் தான் உங்க மைண்டுக்கு வரது ஒன்லி ப்ரொடக்ஷன். ஓகேவா? நீங்க இல்லாதப்போ உங்க ஃபேமிலி எப்படி ரன் ஆகும். ஸோ அதுதான் டேம் இன்சூரன்ஸ். ஓகே, இந்த வீடியோல இதுதான் டேம் இன்சூரன்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன சொன்னா பிசினஸ் மாடல் டேம் இன்சூரன்ஸ் எப்படி பிசினஸ் ஒர்க் ஆகும் சொன்னா, இது ஜஸ்ட் ஃபுல்லுமே ப்ராபபிலிட்டி தான். நீங்க வந்து இவ்வளவு பேர் இறக்கலாம் சான்சஸ் இருக்கு, இவ்வளவு பேர் இறக்க சான்சஸ் இல்ல, ஃபுல்லா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டேம் இன்சூரன்ஸ் பிசினஸே ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து மாசம் ஒரு 600 ரூபாய் இருந்தா கட்டுறோம். இன்கேஸ் நம்ம குறிப்பிட்ட நான் சொன்ன ஏஜுக்குள்ள நம்ம ஆல்சோ நம்ம சொன்ன டிசீஸ் ஆல்சோ வேற ஏதாச்சும் காசு நம்ம இறந்தா வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் டேம் இன்சூரன்ஸ்ல பிசினஸ். ஓகே, ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கேட்டகரியை பேஸ் பண்ணி ஏதாச்சும் வீடியோ போனாலும் நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்ம வீடியோல லைக் நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு வீடியோ டெஃபினட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க. ஓகே, யா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.